ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான கவிதை. அறிவில் 5 பெரிது 6 சிறிது, சி மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே. எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய இறப்பைக்கு மேலாக இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ? இன்னொன்று பறவைகளுக்கு வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை. கூட்டு வாழ்க்கை இன்னும் குறையாது இருப்பது காட்டுக்குள் மட்டும்தான். கர்ப்ப வாசனை கண்டால் பறவைகள், அதாவது காளை பசுவை சேருவதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வார்த்தை, ஆனால் புறாவுக்கு வாழ்க்கை. மாண்டால் மனிதனின் மானின் தோல் ஆசனம். மனிதனே, மாண்டால் மானின் தோல் ஆசனம். மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் மனிதனே, நீ மாண்டால் நெருப்பே சிலரை நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம். சி மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே. சற்று பொறு மனிதா. காட்டுக்குள் ஏதோ சத்தம். ஏதோ மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சி மனிதனே என்று ஒரு அருமையான கவிதை. உனக்கு பிடிச்சவங்களோ உன்னை பிடிச்சவங்களோ எல்லாரும் ஒரு நாள் உன்னை விட்டு போவாங்க. அப்போ உன் லைஃப்ல ஒரு பிரேக் விழும். அந்த பிரேக் தான் நீ லைஃப்ல எப்படி இருக்க போற, என்ன ஆக போறேன்னு டிசைட் பண்ணும். யார் மேலேயும் கோபம் இல்லாம விட்டு விலகி போறதே ரொம்ப நல்லது. என் இளைய சமுதாயமே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும். நாம எப்பவும் நாமளாவே இருப்போம். மீண்டும் முளைத்து வா. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. தடம் பார்த்து நடப்பது சாதாரணம், ஆனால் தடம் பதித்து நடப்பவரே உயர்ந்தவராகிறார். புரட்சியில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களின் பங்களிப்பும் அவசியம். அப்போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும். தயங்குபவர் பாராட்டுகிறார், துணிந்து செயல்படுபவரே பாராட்டை பெறுகிறார். போராடும் நேரத்தில் அதை வீண் முயற்சி என்பார்கள். வெற்றியை அடைந்த பிறகு அதையே விடாமுயற்சி என புகழ்வார்கள். நீ செல்வதற்கு சுலபமான பாதை என்றால் அது உனது பாதை அல்ல, அது பிறரின் வழி. கஷ்டங்கள் இல்லையெனில் போராடும் ஆவல் நமக்கு முற்றிலும் மறைந்துவிடும். உன்னை அதிகமாக விமர்சிக்கும் மனிதன் உன்னை பற்றி மிகுந்த அச்சத்துடன் இருக்கிறான் என்பதே உண்மையான வார்த்தை. நண்பர்களே, யாரும் விமர்சிக்கிறாங்க, எல்லாரும் விமர்சிக்கிறாங்க நினச்சி யாரும் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு விமர்சனம் தான் நம்மளை உச்ச பாதைக்கு கொண்டுட்டு போகும், வெற்றியின் பாதைக்கு கொண்டுட்டு போகும். ஸோ விமர்சனம் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். விமர்சனம் ஒன்று இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். நண்பர்களே, வெற்றியை அடையும் வரை அதை வீண் முயற்சி என்பார்கள். வென்ற பிறகு அதையே விடாமுயற்சி என சொல்லுவார்கள். அறியாதவர்களை கற்பிக்கவும், அறிந்தவர்களிடம் அறிவை பகிரவும். நீ செல்வதற்கான பாதையில் தடைகள் இல்லையெனில் அது உன் தனிப்பாதை அல்ல, அது மற்றவர்கள் கடந்த வழியாகும். ஒரு மனிதனை பணத்திற்கு விலைக்கு வாங்கலாம், ஆனால் மக்களது மனத்தையும் ஆதரவையும் வாங்க முடியாது. என்னை குற்றம் சாட்டுங்கள், எனக்கு அதில் கவலை இல்லை. வரலாறே எனக்கு நீதியளிக்கும். புரட்சி என்பது இறந்த காலமும் வருங்காலமும் இடையிலான விடுதலை போராட்டமாகும். நம் தன்னம்பிக்கை, திட்டங்கள், செயல்களில் தீவிரம் இருக்கும் வரை நமது சிறிய அளவு என்பது பொருளற்றதாகும். புரட்சி ஆண்களுக்கே உரியது என்று கருதுவது தவறு. என் இளைய சமுதாயமே, உண்மையான புரட்சியில் பெண்களும் முக்கிய பங்கை கொண்டிருக்க வேண்டும். ஒரு புரட்சியாளன் தன் லட்சியங்களை பகைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். எங்களை எமது பழக்க வழக்கங்களால் மதிப்பிடுபவர்கள் பற்றிய கவலை எங்களுக்கில்லை. நாங்கள் எவ்விதமாக இருக்கிறோமோ அதை போலவே வாழ்வோம். நான் வேலைக்கு முழுமையாக அணிவகுத்துள்ளேன். அது என் வாழ்க்கையின் முக்கிய பங்கை வகிக்கிறது. என் எண்ணங்களும் முயற்சிகளும் அனைத்தும் நேரடியாக என் கைமுறையிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என விரும்புகிறேன். நூலகங்கள், புத்தகங்கள், பட்டியல்களை காணும் போதெல்லாம்
என் வாழ்நாளில் பெரும்பகுதியை படிக்கவும் கற்கவும் செலவிட முடியாதது குறித்து மனமுடைந்து போகிறேன். சிரமங்களின்றி வாழ்ந்தால் போராடும் ஆவல் அல்லது உழைப்பு நம்மிடையே மங்கி போகும். பசியால் அவதிப்படும் ஏழைகளை கைது செய்கின்றனர். ஆனால் கோடிக்கணக்கில் திருடிய அதிகாரிகள் தண்டனையின்றி வாழ்கிறார்கள். நேரத்தை முறையாக பயன்படுத்துபவர்தான் உண்மையான கதாநாயகன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.